ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஈஸியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இல்லாட்டி ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பில, வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா இது கூடயே தக்காளி சேர்த்துக்க போறோம். தக்காளி கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா இதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 இல்ல 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்குனதுக்கு அப்புறமா, இதிலயே வந்துட்டு ப்ரோக்கோலி இருக்கு இல்லையா? அத குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டியா சாப் பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட்டு நல்லாருக்கும். இது லைட்டா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா, இதில தேவையான அளவு உப்பு, ஒரு 5 முட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த முட்டை வேகுற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு, ரொம்ப ட்ரை ஆகிராம கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோட இருக்கும்போது இறக்கிருங்க. இத சாதத்தோட கலரி டிஃபன் பாக்ஸுக்கு குடுத்தாலும் ஓகே. நம்ம அப்பயே சாப்பிடுறதுனாலும் ஓகே. குழம்பு எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.